மீன் எனக்கு தெரிஞ்ச அந்த 20th ஓவர்ல நிறைய விக்கெட்ஸ். ஆர்சிபி ஃபேனா ப்ரோ? ஆமா ப்ரோ, அவர் ஆர்சிபி ஃபேன். ஆமா. ஐ மீன் அந்த 20th ஓவர்ல நம்ம பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ப்ராப்பரா ஆடி இருந்தா மேபி அந்த ஒரு 10 runs ஆடு இருக்கும். ஸோ லாஸ்ட் நல்லா டஃப் கொடுத்தாங்க. 100லாம் லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு. லாஸ்ட் 2 matches தான் கொஞ்சம் expensive. தலைவர் தான் சந்தோஷமா உண்மையை சொல்லு தல, நீ வாய்க்கு வாயே. ஆர்சிபி ஜெர்சி, ஆர்சிபி மெடலி. ஆர்சிபி ஜெர்சி வாங்கலான்னு போனேன். இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஐயோ, சிஎஸ்கே தான் வாங்கினேன். அதான் சொல்லல, அடுத்த மேட்ச் சில்லசாமியில் நடக்குது. நான் எல்லாம் வராதில்ல ப்ரோ. ஹோம் கேம்னாலே பண்றானுங்க. என்ன தம்பி ஸ்டார் எங்கப்பா ஜெர்சில? இந்தியர் வரும். இந்தியர் ஆர்சிபி தான் ஜெயிக்கும் ப்ரோ. இந்தியர் ஜெயிக்கும். இந்தியர் ஜெயிக்கலனா என்ன நல்லா ட்ரோல் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. இந்தியர் ஜெயிக்கலனா என்ன நல்லா ட்ரோல் பண்ணுங்க. சீரியஸா பண்ணா ட்ரெயின் போயிடும். ஆனா இதே ஜெயிச்சிருவீங்க. இந்தியா கன்ஃபார்ம் ஜெயிக்கும். இந்தியா ஜெயிக்கும். அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா வருஷமும் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்தியா நான் சொல்றேன்டா. இந்தியா நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க ப்ரோ ஐ அம் ஆர்சிபி ப்ரோ. மெயின் கேரக்டர். இவர் மெயின் கேரக்டர் நினைச்சு. இந்தியா ஜெயிக்கும். சிஎஸ்கே போச்சுல, அது போதும்டா. நீங்க எப்பவுமே மேல வருவீங்க, ஃபைனல்ஸ் போய் கோட் விட்டுருவீங்க. 2016 பென் கட்டிங் ஞாபகம் இருக்காரா? இந்தியா ஜெயிக்கும். பாவம், பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்துறீங்க.